அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நஸ்ஸலி அலா ரசூலிஹில் கரீம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய மக்ரிபிலிருந்து புனிதமான பராஅத்தினுடைய இரவு துவங்குகிறது. மக்ரிபிற்கு பிறகு 3 யாசீன்கள் ஓதி இந்த குறிப்பிடப்படக்கூடிய திக்ருகளை குறிப்பிடப்படுகிற எண்ணிக்கையில் ஓதுங்கள். அல்லாஹ் வாழ்வை சிறப்பாக அமைத்து விடுவான். குறிப்பாக ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், எல்லா விஷயங்களும் இன்றைய நாள் முடிவு செய்யப்படுகிறது என்று குர்ஆன் சொல்கிறதே. அதன் அடிப்படையில் நம்முடைய விதிகளை அல்லாஹ் நல்ல விதத்தில் அமைப்பதற்கு இது ஒரு காரணமாக அமையும். அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. அல்லாஹுவின் பெயர்களை சொல்லி கேட்கிற இந்த விஷயம் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு சிறப்பாக அமைவதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கும். அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. ஆரம்பமாக 3 யாசீன்களை ஓதிக்கொள்ளுங்கள். யாசீன்களுடைய நியத்துகள் பெரும்பான்மையாக உங்களுக்கு தெரியும். நீண்ட ஆயுளுக்காக, மகுஃபிரத்திற்காக, நல்ல ரிசுக்கிற்காக, நல்ல மரணத்திற்காக, முசீபத்துகள் நீங்குவதற்காக என பல நியத்துகளை அதில் நீங்கள் உட்படுத்திக் கொள்ளலாம். 3 நியத்துகள் மட்டுமல்ல, எவ்வளவு நியத்து வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா விசாலமானவன், விசாலமாக தந்து விடுவான். அதை முடித்துவிட்டு சூரத்து துஹான், குர்ஆனிலே வருகிற சூரத்து துஹான் என்ற சூறாவை நீங்கள் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். குர்ஆனிலே 25வது ஜுசுவிலே வரக்கூடிய சூரத்து துஹான் குர்ஆனினுடைய 44வது சூறா. அது 25வது ஜுசுவிலே வருகிறது. ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். அந்த சூறாவை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். அதை ஓதிய பிறகு யா ஹையூ யா கையூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்ற இந்த திக்ரை 100 முறை ஓதுங்கள். தமிழிலும் பதிவு செய்வேன். யா ஹையூ யா கையூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்ற இந்த திக்ரை 100 முறையும், அல்லாஹும்ம இன்னக ஹலீமுன் து அனாத் லா தாகத லனா ஃபஅஃபு அன்னா பிஹில்மிக யா அல்லாஹ் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த திக்ரை 70 முறையும் ஓதிக்கொள்ளுங்கள். மீண்டும் பதிவு செய்கிறேன். அல்லாஹும்ம இன்னக ஹலீமுன் து அனாத் லா தாகத லனா ஃபஅஃபு அன்னா பிஹில்மிக யா அல்லாஹ் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்பதை 70 முறையும். அடுத்து வரக்கூடிய திக்ரை 100 முறை ஓதுங்கள். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். மீண்டும் பதிவு செய்கிறேன். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் என்பதை 100 முறையும். அடுத்து வரக்கூடிய ஸலவாத்தை 100 முறையும் ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வசல்லிம். மீண்டும் பதிவு செய்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வசல்லிம் என்ற இந்த திக்ர்களை குறிப்பிட்ட அளவில் ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் சிறப்பாக அமைப்பான். ஏற்கனவே நான் பதிவு செய்த சொலாத்துல் ஹைர் என்ற தொழுகையும் தொழுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் எல்லாவற்றையும் வெற்றியாக அமைப்பானாக. அல்லாஹு தாலா ஆஃபியத்தோடு நீண்ட ஆயுளை தந்து, விசாலமான ரிசுக்கை தந்து, மரணம் வரை சொந்த தேவைகளுக்கு பிறர்களிடத்திலே கையேந்தாமல் நம்மை பாதுகாத்து, மரணம் வரை உடல் ஆரோக்கியத்தை தந்து, அவனுடைய பொருத்தத்தோடு வாழ்கிற நல்ல சூழலை தந்து அருள் புரிவானாக. குறிப்பாக ரமலானை அடைந்து நோன்புகள் நோற்று இபாதத்துகள் செய்து லைலத்துல் கத்ரை முழுமையாக நீண்ட காலங்கள், நீண்ட வருடங்கள் அடைவதற்கான நல்ல சூழலை வல்ல ரஹ்மான் தந்து, நம்மை விட்டும் காலம் சென்று விட்ட நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் அனைவர்களையும் சுவனவாசிகளாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.